ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் கிளாஸ் 2ல் அளவு நைட்டி வச்சு எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நைட்டி தைக்கிறதுக்காக ஒரு நைட்டி மெட்டீரியலும் அளவு எடுக்கிறதுக்காக ஒரு அளவு நைட்டியும் எடுத்திருக்கிறேன். இந்த அளவு நைட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா XXL சைஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த சைஸில் நைட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் நைட்டி எடுத்துடுங்க. பட் அந்த நைட்டியை அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அளவு நைட்டியில் எந்த சுருக்கமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ நம்ம எப்படி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளாத்தை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருந்து கீழே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங் இருக்கும், கீழே இந்த மாதிரி 2 ஃபோல்டிங் 4 லேயர் இருக்கும், சைடில் 4 லேயர் இருக்கும். உங்கள் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோல்டிங் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம கிளாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் கிளாத்தை இப்போ சொன்ன மெத்தட்லேயே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா நம்ம சைடு க்ளோஸாக இருக்கும், ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி போடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாத் அன்ஈவனாக இருக்கும். அதை ஒரு ஸ்கேலால் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி லெவல் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நைட்டியோட லென்த் எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனாலைக்கு நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த நைட்டிக்கு ஃபுல் லென்த்துமே எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவில் லென்த் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா உங்களுக்கு லென்த் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் துணியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த நைட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நைட்டி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனாலக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா 16.5 இன்ச்சு சைஸில் இதனுடைய அகலம் இருக்குது. அதாவது ஒரு சைடு 33 இன்ச் வரும். இந்த சைஸ் இருக்கக்கூடிய அகலம் XXL நைட்டிக்கு கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நான் நைட்டி மெட்டீரியல்லாம் வாங்கும்போது அதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா 33லேருந்து 35 இன்ச் வரைக்கும் நான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் நைட்டி மெட்டீரியல் வாங்கிட்டு அதனுடைய அகலம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அளவு நைட்டியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போடணும். ஸோ ஃபோல்ட் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் நம்ம சைடில் வர்றது மாதிரி போடணும். அதாவது ஒரு ஃபோல்டிங் தான் நம்ம சைடில் வரும், ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அளவு நைட்டியை ஃபோல்ட் பண்ணி போடணும். போட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கிங் ரெடி அளவில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போது பேக் நெக்கோட லென்த்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போது நெக்கோட வித்தையும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேக் நெக் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஜாயின் மட்டும்தான் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கையும் எங்கே முடியுதோ முடிகிற இடத்துல லைட்டாக ஒரு லைன் மட்டும் போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கை இந்த மாதிரி ஒரு ஸ்கேலால் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு பிறகு நம்ம ஷேப் ட்ரா பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணணும். இந்த நைட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஷோல்டர் 4.5 இன்ச்சு சைஸ் இருக்குது. இனியொரு சைடில் இருக்கக்கூடிய ஷோல்டர் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு சைஸில் இருக்குது. ஸோ ½ இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த சைஸ் கம்மியாக இருக்குதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சைஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 4 இன்ச்சில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஹாஃப் ஷோல்டருக்காக. ஏன் இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் அல்லது நெக் அட்டாச் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த ½ இன்ச் விட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் தையல் போடும்போது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ½ இன்ச் ஷோல்டர் முன்னும் பின்னுமாக வரும். ஸோ அதனால் நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ½ இன்ச் விட்டு நீங்கள் கட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ½ இன்ச்சில் தான் நம்ம கரெக்டாக தையல் போடணும். எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம போடக்கூடாது. நாம் தையலுக்கு எவ்வளோ இன்ச்சு விடுறோமோ அதே அளவில் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போது நம்ம ஆர்ம் ஹோலோட லென்த்தை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம்.
இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டதுக்கு பிறகு இப்போது கீழேயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வளைவுக்காக அடுத்தது மார்க் பண்ணலாம். ஸோ அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்ம் ஹோலோட லென்த் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு சைஸில் இருக்குது. நைட்டிக்கு நம்ம ஆர்ம் ஹோலுடைய வளைவு வைக்கதா இருந்தால் 2 இன்ச்சிலிருந்து 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம வைக்கலாம். 2 இன்ச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஸ்மால் லார்ஜ் சைஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இது டபுள் எக்ஸல்னால நான் 3 இன்ச்சு சைஸில் நான் வந்து ஆர்ம் ஹோலுடைய வளைவு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லென்த் வந்து 10.5 இன்ச்சு இருக்குது. அதில் 1/2 இன்ச் வந்து ஸ்லோப்புக்காக மேலே மார்க் பண்ணிடுதேன். இது நீங்கள் ஸ்மால் லார்ஜ் சைஸ் இருக்கீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு சைஸில் நீங்கள் ஸ்லோப்புக்கு மார்க் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆர்ம் ஹோலில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நைட்டியை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஆர்ம் ஹோலும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தையல் இருக்கும். ஸோ இந்த தையலுக்கு மேலே தான் நம்ம விரலை வச்சுட்டு மார்க் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் லென்த் வந்து நம்ம ஒரு லைன் போட்டிருப்போம். இந்த லைன் மேலே இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே நீங்கள் உங்கள் விரலை வச்சுட்டு மார்க் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 இன்ச்சுக்கில் தான் நம்ம வந்து விரலை வச்சுருக்கோம். விரலை வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு 2 இன்ச்சு கேப்புக்கும் நம்ம விரல் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து மார்க் பண்ணணுமோ அந்த அளவில் மார்க் பண்ணிடலாம். அல்லது 1 இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் மார்க் பண்ணதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம மார்க் பண்ணி இருக்கிற அந்த பாயிண்டில் நம்ம ஃபுல்லாகவே வந்து ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்ம் ஹோல் வளைவு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆர்ம் ஹோலுக்கு நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ அதிலேருந்து அளவு நைட்டி அதிலேருந்து எடுத்துகிட்டு இப்போ ஆர்ம் ஹோலில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச்சு கேப்புக்கு மார்க் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ஆர்ம் ஹோல் வளைவு வரைகிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அளவு நைட்டியில் இருக்கக்கூடிய சேம் மெஷர்மெண்ட்டை தான் இப்போ நம்ம இந்த ஆர்ம் ஹோல் வளைவுக்கு ட்ரா பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஆர்ம் ஹோலுடைய லென்த்துடைய அந்த கார்னர் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நம்ம அளவு நைட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஆர்ம் ஹோலுடைய கார்னர் பாயிண்ட்டு 3 இன்ச்சு வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வந்து 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனாலக்கு நம்ம நைட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு முடித்த பிறகு பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் எதுவுமே வராது. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து ஹாஃப் ஷோல்டரில் நம்ம வந்து ஒரு ஸ்லோப்புக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். அதிலிருந்து ஒரு ஸ்லாண்டிங்கில் ஒரு லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணியே நம்ம ஷோல்டரில் வந்து லைட்டாக வந்து ஸ்லாண்டிங்கில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம நெக்குக்கும் வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டியில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் படி தான் நான் வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த நைட்டி வந்து ஜிப் நைட்டினால் இந்த நெக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம ஜிப்பு யூஸ் பண்ணதாக இருந்தால் இந்த நெக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஜிப் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. சும்மா நார்மலாக தான் நைட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் இந்த நைட்டியில் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுமே வந்து சேமாகவே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம நைட்டி தச்சு முடித்ததுக்கு பிறகு நம்ம தலையில் வந்து போடும்போது நமக்கு ஈஸியாக உள்ளாடி போகும். நீங்கள் ஜிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்கோட லென்த்து இதே அளவுலேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ம் ஹோலில் இருந்து சைடை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நைட்டியோட பாட்டம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் வந்து சைடு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அளவில் தான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சைடில் வேஸ்ட் வந்து ரொம்ப வராது. இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம கீழேயும் மார்க் பண்ணணும். பட் இந்த நைட்டி மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா எனக்கு கீழே மார்க் பண்ணுறதுக்கு துணி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் இதை அப்படியே விட்டுடுவேன். பட் உங்கள்கிட்ட நீங்கள் மார்க் பண்ணும்போது துணி வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து கீழேருந்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இந்த மார்க்கிங் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரெடி அளவில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளாடி நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு தான் அதுக்கு பிறகு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த நெக்கில் இருந்து உள்ளாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம கட் பண்ணணும் நெக்கு. அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லையும் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணியிருக்கிறதுல இருந்து உள்ளாடி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போது சைட்லேயும் நம்ம வந்து 1 இன்ச்சு தையலுக்காக நம்ம 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நைட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைடு தைக்கிறதுக்காக நமக்கு நிறைய விடணும்னு தேவையில்லை. 1 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சு வந்து கீழே வர்றது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு தையலுக்காக நம்ம 1 இன்ச்சு அல்லது அரை இன்ச்சு மட்டுமே வந்து நமக்கு தையலுக்காக நம்ம மார்க் பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தேவைப்படாது. நைட்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக தான் மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். ஸோ அதனால் இந்த அளவே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சைடில் வந்து நெக்குக்கு டிசைனுக்கு இந்த சைடு பீஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். பட் நமக்கு வந்து சைடு வந்து தேவையாமல் போகலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு அந்த கார்னர் பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரண்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக்கை கட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணணும். ஸோ வந்து ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணுறதுக்கு 2 விதத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம எப்படி வந்து பேக் நெக் கட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது கிராஸ் பீஸ் வச்சு நம்ம அதை வந்து தையல் போட்டுட்டு உள்ள விடதா இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணிவிட்டு இதில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நெக்கை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம துணியை பொறுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து டிசைன் பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோலையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு ஃபுல்லாக 1 இன்ச்சு எங்கே வந்து மார்க் பண்ணியிருந்தோமோ அதையும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் நெக்கு, ஆர்ம் ஹோலு, சைடு எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக் மட்டும் நம்ம இனியும் கட் பண்ணலை. ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா பா நெக் தான் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொரு டைப்பில் வந்து நெக் டிசைன் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு நாச் போட்டுடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக் கட் பண்ணின அந்த பீஸ் தான். ஸோ அதில் வந்து நம்ம கிராஸ் பீஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம பேக் நெக்குக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பட் வந்து இது இவ்வளவும் காணாது. பட் இனியும் கிராஸ் பீஸ் நமக்கு தேவைப்படும். அதை நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் நெக்குக்கு வந்து கரெக்டாக வந்து கிடச்சிடும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க துணி இருக்கும். அந்த துணி அப்படியே எடுத்துடுங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு ஸ்லீவோட லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்லீவோட ரவுண்டையும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி வச்சுடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம 3 மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 3 மார்க்கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரொம்பவும் ஈஸி தான் வந்து நைட்டியில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது. இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது ஆர்ம் ஹோல் அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நைட்டியில் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 இன்ச்சு விட்டோம். அந்த 1 இன்ச்சை இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்டில் இருந்து நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த 1 இன்ச்சில் இருந்து கீழே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் ஒரு லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து கிடச்சிடும். இந்த மாதிரி தான் வந்து நைட்டிக்கு வந்து நீங்கள் நைட்டியோட அளவு நைட்டியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லேயே கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவும் ரெடி ஆகிட்டுது. ஸோ இதில் சென்டரில் இந்த மாதிரி ஒரு நாச் போட்டுவிடுங்க. அப்போ நம்ம அடிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க துணி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ துணியை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து பேக் நெக்கு கிராஸ் பீஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பீஸை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து துண்டு துண்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணால் தான் நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் கட்டிங் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இது ஸ்டிச்சிங் வந்து அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி முடித்த பிறகு எனக்கு எல்லாமே இந்த மாதிரி துண்டு துணியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் துணி கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சென்டரில் நம்ம நாச் போட்டுருணும். இதுலேயும் அதே மாதிரி சென்டரில் நாச் போட்டுட்டு பா நெக்கோ எந்த நெக்கோ உங்களுக்கு வேணுமோ அந்த நெக்கில் அடிச்சுட்டு நீங்கள் அதை திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நெக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். பட் இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே துண்டு பீஸ்னால். ஸோ அதனால இப்போ நான் வந்து நெக்கை வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 நெக்கும் நம்ம பா நெக் தான் வைக்கிறோம். ஸோ அதனால நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பா மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பா நெக் வந்து கிடச்சிடும். அந்த பா நெக்கில் கட் பண்ணக்கூடிய அந்த சின்ன பீஸையும் நீங்கள் கிராஸ் பீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சைடில் கட் பண்ணது. ஸோ இதை தான் நம்ம நெக்குக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கிராஸ் பீஸையும் நான் தையல் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து நைட்டியை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம நைட்டியோட ஃப்ரண்ட் நெக்கை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நைட்டியோட ராங் சைடு நம்ம சைடில் இருக்கிறது மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் பீஸும் அதனுடைய ராங் சைடு நம்மளை பார்த்து வரது மாதிரி வைக்கணும். ஸோ இந்த 2 சைடு ராங் சைடு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கிறது மாதிரி வச்சுட்டு தான் நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும். இந்த தையல் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம போடணும். ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தையல் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த பா ஷேப் கொண்டு வரதுக்காக உங்கள் விரலால் இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்பி தையல் போட ஆரம்பிக்கணும். மாதிரி நம்ம வந்து ஷேப் எடுக்கும்போது பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பா ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த 2 கார்னருமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறது மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு தையல் போட்டுட்டு திருப்பியும் அந்த தையலை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைட்லேயும் நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போடுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு துணியை வந்து திருப்பணும். ஸோ திருப்பிட்டு திருப்பி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம தையல் போடணும். ஸோ இதுலேயும் நமக்கு வந்து அந்த பா ஷேப்பில் கார்னர் வரும். ஸோ கார்னர் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த மாதிரி 1 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம இந்த மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ண முடியும். அதுக்கு பிறகு இந்த சைடில் நீங்கள் வந்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் கார்னர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு திருப்பி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரைட் பீஸை வச்சு நெக் டிசைன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டி கட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு பேலன்ஸ் துணி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வேறு கிளாத் யூஸ் பண்ணியும் நெக்கு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 துணியுமே நம்ம ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி திருப்பிடணும். திருப்பிட்டு இப்போது மெயின் கிளாத்தில் சைடில் நம்ம வந்து ஒரு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். இந்த தையல் நம்ம எதுக்கு போடுறோன்னு பார்த்திங்கன்னா தையல் போட்டு முடித்த பிறகு நம்ம துணியை திருப்பும்போது நெக்கு வந்து பதிஞ்சால இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சைடில் வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கிறோம். இந்த தையல் போடும்போது நம்ம ரொம்பவும் பொறுமையாக இந்த தையல் போட்டு எடுக்கணும். நம்ம நெக்குக்காக ரெடி பண்ணியிருந்த இந்த கிளாத்துக்கு மேலே நம்ம போடுற தையல் விழாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் வரும்போதும் தையல் போடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தையல் ஃபுல்லாகவே போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி நம்ம தையல் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி கார்னரில் 2 சைட்லேயும் கார்னர் இருக்கும். ஸோ அந்த கார்னரில் கட் பண்ணிக்கிங்க. ஸோ கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நம்ம அடியில் இருக்கக்கூடிய துணியில் கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி 2 சைடு கார்னரை கட் பண்ணதுக்கு பிறகு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த துணியை நம்ம ஃப்ரண்டில் இந்த மாதிரி திருப்பணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்டில் வந்து ஒரு டிசைன் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு இப்போ வந்து உங்கள் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து எந்த சுருக்கங்களும் இல்லாமல் அந்த ஃப்ரண்ட் துணியை வந்து நம்ம லெவல் பண்ணிக்கணும். ஸோ லெவல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு பிறகு இப்போது அந்த ஸ்ட்ரைட்டில் அதாவது நெக்கோட ஓரத்தில் ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது நெக்கு வந்து பதிஞ்சால இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தையல் வந்து நெக்கோட ஓரத்தில் நம்ம போடுறோம். ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம தையல் போடும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நெக்கோட ஓரத்தில் நம்ம தையல் போட்டாச்சு இது. ஸோ இதே மாதிரி நெக்கோட அந்த கரை பகுதியிலையும் நம்ம தையல் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லேஸ் ஒர்க்கு வேணும் அப்படின்னா நம்ம லேஸ் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 சைடு கார்னர்லேயும் நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த ஃபோல்டிங் தெரியுது. ஸோ அந்த ஃபோல்டிங் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லேஸை இந்த கார்னர் ஃபோல்டிங் சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோல்டிங்கும் தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் டிசைனாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதில் எப்படி வந்து நம்ம கார்னரில் லேஸ் வச்சு தைச்சிருக்கோமோ இதே மாதிரி தான் இன்னொரு சைட்லேயும் அந்த கார்னரில் நம்ம லேஸ் வச்சு தைச்சி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சைட்லேயுமே வந்து கார்னரில் லேஸ் வச்சு தைச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி முடித்த பிறகு இப்போ நம்ம அதில் வந்து ஓரத்தில் பார்த்திங்கன்னா பிசு தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போது நெக்கோட ஓரத்துலையும் அந்த டிசைனோட ஓரத்துலையும் திருப்பியும் லேஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லேஸ் வந்து நெக்கோட ஓரத்தில் வைக்கிறோம். நீங்கள் லேஸ் வச்சு நம்ம தைக்கும்போது பின் பண்ணிவிடுங்க. ஸோ பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லேஸ் மூவ் ஆகாது, நமக்கு தையல் போடுறதுக்கும் ஈஸியாக வரும். இந்த நெக்கோட கார்னரில் அந்த பா ஷேப் எப்படி கொண்டு வருது அப்படின்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் லேஸ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா லேஸோட அந்த கார்னர் ஷேப்பும் நமக்கு கரெக்டாக கிடச்சிடும்.
நம்ம லேஸ் வச்சு தையல் போடும்போது லேஸோட ஓரத்தில், அதாவது 2 சைடு ஓரத்துலேயுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். அப்போதான் அந்த ஓரம் வந்து எலும்பாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதனால் லேஸ் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா 2 சைட்லேயுமே வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் போட்டோம், இப்போ வந்து செகண்ட் ஓரத்துலேயும் நம்ம தையல் போடுறோம். இந்த மாதிரி 2 சைடு ஓரத்துலேயுமே வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. இதே மாதிரி தான் இந்த டிசைனோட எண்ட்லையும் லேஸ் வச்சு தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஃப்ரண்ட் நெக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுங்க. அல்லது உங்களுக்கு விருப்பமான டிசைன் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் நெக்கை ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த கிராஸ் பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ வந்து கிராஸ் பீஸை பேக் நெக்கில் வச்சு தையல் போட்டுடலாம். ஸோ எப்படி வந்து வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பேக் நெக்கோட ரைட் சைடில் தான் வச்சு தையல் போடணும். ஸோ இந்த மாதிரி தையல் வந்து ஃபுல்லாகவே போட்டு எடுத்துடுங்க. நெக்கில் வந்து நார்மலாக நம்ம தையல் போடும்போது ரொம்பவும் ஸ்லோவாக தையல் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஸோ அதனால் நீங்கள் நெக்கு வந்து நைட்டிக்குன்னு மட்டும் இல்லை, ஸோ எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் நெக்கு வந்து வச்சு நம்ம தையல் போடுறோம் அப்படின்னா நெக்கு ஆம்ஹோல்லாம் தையல் போடும்போது ஸ்லோவாகவே நம்ம தையல் போடும்போது அதனுடைய ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஒரே அடியில் நம்ம தையல் போடாமல் ஸ்டாப் பண்ணி நம்ம தையல் போட்டோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நெக் வந்து ஈஸியாக வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் நெக்கும் தையல் ஃபுல்லாகவே வந்து போட்டு எடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த க்ராஸ் பீஸை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இப்போது உள்ளே வந்து லைட்டாக அங்கங்கேயா வந்து நாச் போடணும். இந்த நாச் எதுக்கு போடுறோம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி திருப்புவதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப்பும் நமக்கு ஒழுங்காக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நாச் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அங்கங்கேயா வந்து மெயினாக வந்து கார்னர் வரக்கூடிய இடத்துல மெயினாக வந்து அந்த கட்டு வந்து நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கணும். எப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணோம், அதே மாதிரி பேக் நெக்குக்கும் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அந்த ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கணும். இந்த போடுற தையல் வந்து கிராஸ் பீஸில் விழக்கூடாது. விழாமல் மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் அந்த தையல் விழுறது மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸை பதிஞ்சாலும் ஒரு தையல் போடுவோம். பட் வந்து இப்போ நம்ம இதில் வந்து அந்த தையல் போடலை. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு கிராஸ் பீஸில் பதிஞ்சாலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்கோட கிராஸ் பீஸை ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டு தான் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி நீங்கள் எடுத்துடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு தான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாகவே இருக்கும். நம்ம கடையில் ஒரு நைட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய ஷோல்டரை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நெக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு 3 டைம்ஸாவது தையல் போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டதுக்கு பிறகு நம்ம இனி ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஷோல்டரையும் ஜாயின் பண்ணணும். அதையும் நம்ம இந்த ஷோல்டர் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் 2 ஷோல்டரையும் வச்சு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் பேக் நெக்கில் இருக்கக்கூடிய க்ராஸ் பீஸை நம்ம தையல் போடணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி 2 சைடு ஷோல்டர்லேயும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஷோல்டரில், அதாவது க்ராஸ் பீஸ் இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் இந்த மாதிரி க்ராஸாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இதில் எப்படி கட் பண்ணியிருக்கிறோனோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு 2ஐயும் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டிங் வந்து உள்ளாடி போயிடும். ஸோ இந்த மாதிரி உள்ளாடி போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த கார்னர் வந்து வெளியில் தெரியாது, உள்ளாடி போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு தான் அந்த கிராஸ் பீஸை நம்ம பதிஞ்சால ஒரு தையல் போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம் பேக் நெக்கில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்ராஸ் பீஸ் வந்து பதிஞ்சால ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ தையல் போடும்போது பொறுமையாகவே தையல் போட்டுடுங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்து ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் அந்த க்ராஸ் பீஸை பதிஞ்சால தையல் போட்டு எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸ்லீவில் சென்டரில் ஒரு நாச் போட்டிருப்போம். இந்த நாச்சும் ஷோல்டரும் சேமாக இருக்கிறது மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது 2-3 விஷயம் மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவில் எந்த மிஸ்டேக்குமே வராது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடி பார்ட்டை வந்து ரொம்ப இழுத்து தையல் போடக்கூடாது. அதே மாதிரி ஸ்லீவை மட்டும்தான் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம தையல் போடணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் லெவல் பண்ணிகிட்டே தான் தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவில் எந்த சுருக்கமும் இல்லாமல் ஸ்லீவ் வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் ஸ்லீவ் வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இனி ஹாஃப் ஸ்லீவ் வந்து அடுத்தது தையல் போடணும். அதை வந்து இந்த மாதிரி திருப்பிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து அடியில் இருக்கும், மெயின் பார்ட் வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் தையல் போடணும். இப்போ ஸ்லீவ் அடியில் இருக்கிறதுனாலைக்கு நீங்கள் அடியில் இருக்கக்கூடிய ஸ்லீவை தான் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கணும். இந்த சைட்லையும் ஸ்லீவையும் மெயின் பார்ட்டையும் லெவல் பண்ணதுக்கு பிறகு தான் தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த தையல் வந்து போட்டு முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இனி ஒரு தையல் வந்து இந்த ஸ்லீவில் வந்து நம்ம போடணும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்லீவும் பாடி பார்ட்டும் முடிகிற இடத்துல எக்ஸ்ட்ரா எந்த துணியுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் வந்து ஹாஃபாக தான் தையல் போட்டோம். அதாவது ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இனி ஒரு தையல் வந்து இதில் வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லெவல் பண்ணிவிடுங்க. லெவல் பண்ணதுக்கு பிறகு ஸ்லீவோட ஒரு சைடில் இருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணி இனி ஒரு சைடு வரைக்கும் நம்ம தையல் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் தையல் போடும்போது இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு நீங்கள் துணியை வந்து லெவல் பண்ணணும். ஸோ எந்த ஃபோல்டிங்குமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தைச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. பட் நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கும்போது நம்ம அடியில் இருக்கக்கூடிய துணி என்னாகும் அப்படின்னா ஃபோல்ட் ஆகும்போது நம்ம அதையும் சேர்த்து அடிச்சிடுவோம். அடித்து முடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து லைட்டாக வந்து சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் தையல் போடும்போது லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம அடித்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இனியொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்லீவும் ரெடி பண்ணதுக்கு பிறகு ஸ்லீவோட சைடை வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவோட சைடை தான் வந்து தையல் போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சில் தான் நம்ம வந்து இந்த தையல் போடுறோம். ஸோ 1 இன்ச்சு விட்டுங்க அல்லது அரை இன்ச்சு நைட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். பட் 1.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் நைட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி வச்சிங்க அப்படின்னா நம்ம நைட்டி தைச்சி முடித்ததுக்கு பிறகு நைட்டி வந்து தூக்குனால இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நைட்டிக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி விடுறீங்க அப்படின்னா 1 இன்ச்சியே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 1 இன்ச்சு சைஸ்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க. பட் நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய நீங்கள் நைட்டியை பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் அரை இன்ச்சு சைஸில் தான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பாங்க. அதனால தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ நைட்டியில் நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் விட்டு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா போடாதீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் எண்டு வரைக்கும் நம்ம தையல் போட்டு முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எண்டில் வந்து லைட்டாக ஓப்பன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் வச்சியும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு தான் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டதுக்கு பிறகு இனி ஒரு ட்ரிப் ஒரு 2 டைம்ஸாவது வந்து சைடு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடையுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ஃபோல்டிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் அண்டு செகண்ட் ஃபோல்டிங் இந்த மாதிரி 2 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபுல் ரவுண்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நைட்டி ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து அளவு நைட்டியை வச்சு நைட்டி தைச்சி பாருங்கள். ஸோ தைச்சி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தையல் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வந்துட்டு
ஒரு பேக் தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நைட்டி வந்து அளவு நைட்டியை வச்சு ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலே வந்து நைட்டி தைக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.